நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். ஆனால் நம்ம விஜய் கிட்ட சரியான செல்வாக்கு எதுவுமே இல்லைங்க. அதனால விஜயை ஒரு பக்கம் காசு வச்சு அவங்க என்னதான் கேஸ் போட்டாலும் அதுலேருந்து வெளியே வந்துருவாங்க நம்ம ராஜேஸ்வரி. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு மண்டையை ஒரு பக்கம் பிச்சுட்டு இருக்காங்க நம்ம விஜய். இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட நெருங்கிய நண்பர் இப்போ வராரு. வந்ததோட மட்டும் இல்லாமல் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவர்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்ல, ஏன்டா இப்படி விட்டு வச்சிருக்க, நிறையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு நம்ம ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் இது எதுவுமே நான் பண்ணலை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது எல்லாமே செஞ்சது ரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்தை கை காட்டுறாங்க. ரஞ்சிதமும் ஒரு பக்கம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி சொன்னதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு, ஆமாம் இது எல்லாமே நான் தான் பண்ணேன், அவன் மேலே இருக்கிற விரோதத்தில் பண்ணேன், மற்றபடி இதுக்கும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, என்னடா கூத்து இது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில நம்ம தண்ணி குடிச்சாலும் இவளை அரெஸ்ட் பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. அந்த பார் ரஞ்சிதம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, இதெல்லாம் நீ தான் பண்ணான்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கணும். அப்பதான் நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் வெளியே இருந்து உன்னை காப்பாற்றி அடுத்த செகண்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மல்லி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு என் மாமா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட ரஞ்சிதம் சொல்லிருக்காங்க. அதுக்கு எல்லாமே நான் சொல்றதை நீ செஞ்சா மட்டும்தான், நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு எதனா பண்ணிருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதையும் நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட நம்ம ரஞ்சிதம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷனை முடிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ரஞ்சிதத்தை தவட மேலே அடி போகிறாங்க. எங்கள் அம்மா கொள்றதுக்கு நீ யாரு, எங்கள் அம்மா கொள்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு காலில் விழுந்து அழ ஆரம்பிக்கிறா. உடனே போலீஸும் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துன்னு போகிறதுக்கு வராங்க. நம்ம மல்லி இல்லை பாவமாக போது மன்னிச்சு விட்ருங்க, காலில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்றாங்க. நீ என்னை மன்னிச்சு விடலடி, என்னை தூண்டி விட்டு இருக்க, அடுத்து எனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை நீ எழுப்பி விட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மிருகம் எழுந்து வந்து உன்னை ஒரு அடியும் அப்படியே கவ போகுது, அப்போ தெரியும் அந்த ரஞ்சிதம் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உக்கிரமாக ஒரு பக்கம் விஷத்தை விதைச்சிக்கிட்டு மறுபக்கம் வெளியே சிச்சு மாதிரியே காட்டினு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலே கடவுளே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான விஷயமெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கேவலமான விஷயமெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே கடவுளே நீ தான் பார்த்துன்னு இருக்க, எதனா ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேணாலும் நடக்கிறதாம்பா நடக்கும், அதுக்குன்னு நீ நினச்ச உடனே எல்லாமே நடந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நமக்கு ஒரு பக்கம் சொல்கிறாப்புல. சரி போனது போச்சு ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டுட்டு இதவே நம்ம பிடிச்சின்னு கட்டி அழுதுனாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறது தான் நம்ம யோசிச்சாகணும். சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி அவளை மன்னிச்சு விடாத, அவளை மன்னிச்சு விட அவள் எழுந்து வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு கழக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கா, அவளை இதோட ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. மல்லி இருந்து இல்லை விஜய் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சமாதானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மல்லி நீ இப்படி இருக்கிற வரையும் லாஸ்ட் வரையும் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, எப்படி இருந்தாலும் ராஜேஸ்வரி இல்லை ரஞ்சித் எதனா உன்னை பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள நினச்சின்னு சைலண்டாக அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சரி ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் போயின்னு இருக்கு. நம்ம மல்லி திரும்ப வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விஜய் வந்து, நீ பொறு மல்லியை, உனக்கு எதனா நல்ல வேலை இருந்தால் நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது வரையும் பொறுமையாக இரு, அவசரப்படாத, நீ அவசரப்பட்டதான் ஏதான ஒரு குழியில் போய் ஸ்லிப் ஆயிடுற, அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது எனக்கு, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் கஷ்டம் தந்துனே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அப்பயாவது மல்லி வீட்டில் இருப்பாளா, மல்லிக்கு எதனா ஒன்று ஆனால் என்னால் தாங்க முடியாது, முக்கியமாக வெண்பாவால் தாங்க முடியாது, நாங்கள் ரெண்டு பேரும் மல்லியை நம்பி தான் இப்போதைக்கு இருக்கோம், அப்படிப்பட்ட மல்லி எங்களை விட்டு போனால் அவ்வளோதான், வாழ்க்கையில் எல்லாமே எங்களை விட்டு போன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் வச்சுன்னு இருக்காங்களே பரவாயில்லையே, இந்த லவ்னாலே உங்களுக்கு எப்போ இருந்தாலும் கூடிய விரைவில் சேரதாண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. சரி போனது போச்சு ஆனது ஆச்சு, இதுக்கப்புறமாவது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நிலவாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்தா தான் தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, டாடா, பை பாய்.